தளபதி கிட்ட நிறைய பேர் முன் வைக்கிற கொஸ்டின் தான் டிவிக்கே பார்ட்டி மாநாடு நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க, பிரச்சாரம் நடத்துறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது மக்கள் கூட்டம், ரசிகர் கூட்டம் நிறைய பேர் உள்ள வராங்க. அந்த கூட்டம், இந்த ரசிகர் கூட்டம் ஓட்டா மாறுமான்னு தளபதி கிட்ட ஒரு கொஸ்டின் முன் வச்சிருக்காங்க. நிறைய பேர் விமர்சனமும் பண்றாங்க. இதை பார்த்து நம்ம தளபதி அதுக்கு பயங்கரமான ரிப்ளைவை நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையும், மக்கள் எல்லாருக்கிட்டையும் கொடுத்துருக்காரு. இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம், இந்த ரெண்டு இடங்கள்ல தளபதி இன்னைக்கு பிரச்சாரத்தை பண்ணியிருக்காரு. இதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி பகஷ். நான் உங்கள் அல்லா பகஷ். தளபதி வாரம் லாஸ்ட் செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி மற்றும் பெரம்பலூர்ல இவரோட பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. அதை தொடர்ந்து 2வது வாரமா இந்த சனிக்கிழமை தளபதி திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம்னு 2 ஏரியாக்கள்ல இவரோட பிரச்சாரத்தை பண்ணிட்டே வந்தாரு. தளபதி சென்னையிலிருந்து திருச்சிக்கு ஏர்போர்ட்ல வந்து திருச்சியிலிருந்து திருவாரூருக்கு கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அந்த 27 கிலோமீட்டரை இவரு 3 மணி நேரம் கிட்ட கடந்து வந்திருக்காரு. அந்த 27 கிலோமீட்டர்ன்றது ஒரு 3/4 மணி நேரத்துல வந்துடலாம். ஆனா மக்கள் கூட்டத்தால, தளபதியோட அன்பால அவ்வளவு நேரம் ஆச்சுன்னு சொல்றாங்க. தளபதி பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது, அந்த பிரச்சார வாகனத்துல வந்துட்டு இருக்கும் போது நிறைய ஃபேன்ஸ் தளபதி கிட்ட ரொம்பவே அன்பை பகிர்ந்துகிட்டாங்க. நிறைய பேர் தளபதி கிட்ட கூலிங் கேஸை கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரி வாழைப்பழ தார கொடுக்கறதா இருக்கட்டும், அதே மாதிரி பூ, அதாவது கொட்டு அப்படியே தர மாதிரி இருக்கட்டும். இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்தது. இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவரா, மக்கள் கொண்டாடுற ஒரு அரசியல் தலைவரா அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின். இதே மாதிரி தளபதி அந்த அன்பை எல்லாம் பகிர்ந்துட்டு அப்படியே திருவாரூருக்கு பக்கம் கிட்ட வராரு. திருவாரூர் கிட்ட வந்து பார்த்தா அங்கதான் செம்மையான ஹைலைட்டான விஷயமே. டிவிகே கட்சியுடைய கொள்கை என்னன்னா, எல்லா மதமும் சம்மதம் தான், எல்லாருமே ஒரே இனம் தான். நீ கடவுள் நம்புறியா வா, நீ கடவுள் நம்பலியா நீயும் வா, மனுஷங்கள் தான் நம்ம கட்சின்னு டிவிகே கொள்கையுடைய ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பார்த்தோம்னா டிவிகே கொள்கை மக்கள் எல்லாருமே ஏத்துக்கினாங்க. ஏன்னு சொல்ல வரேன்னா, எல்லாருமே பார்த்துருப்போம், இன்னைக்கு 3 விஷயம் ட்ரெண்டிங்கா இருந்தது. இயேசு தளபதி கிட்ட ஏதோ கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோவை பார்த்துருப்போம். அதே மாதிரி நிறைய முஸ்லிம் பொண்ணுங்க எல்லாருமே அந்த டிவிகே கட்சியினுடைய கொடிய கழுத்துல போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு ரொம்பவே ஹைலைட்டான விஷயம்னா, தளபதி கிட்ட வேலை கொடுத்துட்டாங்க. போன வாரம் திருச்சியில பண்ணும்போதே தளபதி வேலை பிடிச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி தான் பெரிய வேலை இந்த டைமும் திருவாரூர்ல தளபதி கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டின்னு 3 ஏஜ் எல்லா மதக்காரங்களையும் தளபதி கவர்ந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு பார்த்தா இந்த 3 போட்டோங்களையும் இந்த மாதிரி இந்த மாநாடுல ஃபுல்லாவே, மாநாடு பாருங்க, பிரச்சாரத்துல ஃபுல்லாவே நடந்துட்டே இருந்தது. இதெல்லாம் முடிச்ச உடனே தளபதி அவரோட ஸ்பீச்சை பேச ஸ்டார்ட் பண்றாரு. திருவாரூர் பத்தி நிறையவே பேசுறாரு. தளபதி டைரக்டாவே அட்டாக் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி மைக்லயுமா எங்களை அட்டாக் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி பேசக்கூடாது, அந்த மாதிரி பேசக்கூடாது, கையை வெளியே நீட்டக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதே மாதிரி எதை பத்தியும் பேசக்கூடாது, இதுதான் பேசணும், அது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கண்டிஷன்ல தான் போடுவீங்க. 5 நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது, ஏன்பா நான் பேசுறதே 3 நிமிஷம் அப்படின்னு தளபதியும் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி டைரக்டாவே அட்டாக் பண்ணிருக்காரு தளபதி. அங்க திருவாரூர்ல முடிச்சிட்டு ஸ்பீச்சை முடிச்சிட்டு ரொம்பவே சூப்பரா முடிச்சிட்டு தளபதி அப்படியே நாகப்பட்டினம் பக்கம் போறாரு. நாகப்பட்டினம் பக்கம் போயிட்டு நிறைய நல்ல விஷயங்களையும் பேசியிருக்காரு நம்ம தளபதி. குறிப்பா மீனவர்கள் பத்தியும் பேசியிருக்காரு. அதே சமயம் ஈழத்தமிழர்கள் பத்தியும் பேசியிருக்காரு. நம்ம தொப்புள் குடி உறவுகள்னு சொல்லியிருக்காங்க தளபதி ஈழத்தமிழர்கள். இது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்தது. தளபதி இந்த டைம் என்ன பண்ணியிருக்காருன்னா, நாகப்பட்டினத்துல பச்சை கொடி, பச்சை டவலை தலையில கட்டிட்டு வந்தாரு பாருங்க. அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு எமோஷனல் கனெக்ட்ன்றது இருக்கும். மக்கள் எல்லாருக்குமே எமோஷனல் கலந்தவங்க தான். தமிழ்நாடு ஃபுல்லாவே எமோஷனல் கலந்த பீப்புள்ஸ்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை தான் தளபதி அட்ராக்டிவ் பண்றாரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போது அந்த மாவட்டத்தில் என்ன நல்ல விஷயம் இருக்கு, எந்த விஷயம் கெட்டு போய் தான் இருக்கு, அந்த விஷயத்தை நம்ம பேசலாம். ஏன்னா அந்த விஷயம், கெட்டு போன விஷயம் தான் அந்த இடத்துல வைரலா போகும். அந்த மாதிரி தளபதி நாகப்பட்டினாலே மீனவர்கள் தான் அந்த மாதிரி சொல்லி அந்த இடத்துல எமோஷனல்
ரசிகனை ரொம்பவே அட்ராக்ஷன் பண்றாரு. இந்த மாதிரி தான் ஒரு அரசியல் தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்தில் போயிட்டு அவங்களுடைய குறை என்னன்னு சொல்லிட்டு டைரக்டா அட்டாக் பண்ணும்போது அந்த விஷயம் வைரல் ஆகும். இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்கு நல்லதே நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் இந்த டிவிகே தலைவர் தளபதி பேசிட்டே வராரு. இந்த நாகப்பட்டினத்தில் தலைவரோட ஸ்பீச் ரொம்பவே சூப்பரா இருந்தது. டிவிகே தலைவரோட ஸ்பீச், டிவிகே தலைவர் அவரோட ஸ்பீச் மொத்தத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு வழியா ஒரு சூப்பரான ஸ்பீச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவரும் சென்னைக்கு வந்து சேர்ந்துடுறாரு. இந்த மாதிரி இன்னைக்கு டிவிகே ஸ்பேஸ்ல நேத்து, ஆனா நான் வீடியோ நேத்து அப்லோட் பண்ணிட்டேன், அதனால தான் இன்னைக்குன்னு வருது. நேத்து தளபதி ஸ்பீச்சை ஹிட்டான ஸ்பீச்சா கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்பீச்சை திருச்சி மற்றும் பெரம்பலூர்ல ஹிட் ஆகிருச்சு. அதே மாதிரி படம் ஸ்டைல்ல சொல்லணும்னா இந்த டிவிகே ரெண்டாவது சனிக்கிழமை பிரச்சாரம் இந்த திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் ஒரு ஹிட்டான ஸ்பீச்னே சொல்லலாம். தளபதி ஆல்ரெடி என்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தார்னா, நான் பிரச்சாரம் பண்ணும்போது நிறைய கூட்டம்ன்றது வருது, நான் வரும்போது அந்த இடத்துல மின் தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி கவர்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு. தளபதி சொல்ற மாதிரியே கவர்மெண்ட்டும் கேட்டு அந்த இடத்துல மின் தடையும் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணாங்கன்னா தளபதி ஃபேன்ஸ், அவங்கள தப்பு சொல்ல முடியாது, அவங்களுடைய ஆர்வம் தளபதி பார்க்க அவ்வளோ ஆர்வம், மக்கள் கூட்டத்துக்கு அவ்வளோ ஆர்வம், அவங்களுக்கு அந்த ஆர்வத்தினால எது மேலே ஏறும், தளபதியை பார்த்தா போதும் அப்படின்னு தான் தோணும். அதனால தான் தளபதி ஃபேன்ஸ், தளபதி அவரோட மக்கள் கூட்டத்துக்கிட்டையும் நிறைய வாட்டி சொல்லியும் பார்த்துட்டாரு, யாருமே மேலே ஏறாதீங்க, மரத்து மேலே ஏறாதீங்க, கம்பி மேலே ஏறாதீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அதனால தான் கவர்மெண்ட் கிட்ட இந்த மாதிரி பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டும் தளபதி கேட்டதுக்கு ஓகேன்னு தான் சொல்லி அவங்களும் அது ஏத்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டிவிகே மாநாடு, டிவிகே பிரச்சாரத்தில் நடந்துட்டே வருது. தளபதி இந்த மாதிரி அட்டாக் பண்றதுனால தான் அவருக்கு ஒரு ஆதரவுன்றது கிடைச்சிட்டே வருது. நெக்ஸ்ட் வீக் செப்டம்பர் 27 தான் இவரோட அடுத்த பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆக போகுது. தளபதியோட இந்த திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினத்தில் இந்த ஸ்பீச் எப்படி இருந்தது, நீங்க அந்த ஸ்பீச்சை கேட்டீங்களா, உங்களுக்கு அந்த ஸ்பீச் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க டிவிகே ஃபேனா இருந்தீங்கன்னா டிவிகே ஃபேன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரா நான் வீடியோக்கள் அப்லோட் பண்ணிட்டே வரேன். நீங்க இந்த சிம்பிளி பகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்.